இந்தியாவோட வெஸ்ட் மோஸ்ட்ல இருக்கிற துவாரகாவோட கிருஷ்ணரை பார்க்க வந்திருக்கோம். இங்க வந்தா கோமதி நதியில குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கலான்னு வந்தோம். ஆனா இங்க அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் இங்க வந்துட்டு சால்ட் வாட்டர், ஆனா இந்த தண்ணி மட்டும் நம்ம மேல படணும். ஸோ அப்படி குளிச்சுட்டு வந்துட்டோம். திருப்பியும் ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 7 மணிக்கு நாங்க கோவில் போலான்னு கிளம்பினோம். ஏன்னா இங்க 6:30க்கு தான் கோவில்ல திறப்பாங்க. தர்ஷனம் ஸ்டார்ட் ஆகுறது 6:30க்கு தான். இந்தியாலேயே லாஸ்ட் சன்செட் ஆகுற பிளேஸ் இதுதான். ஸோ சன்ரைஸ் கூட இங்கே ரொம்ப லேட்டாக நடக்கும் போல. இப்போ நாங்கள் கிளம்புனது 7 o'clock. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கோமதி ரிவர், அந்த பக்கம் வந்துட்டு கிருஷ்ணரோட கோவிலுக்கு உள்ள மொபைல் அலவுட் கிடையாது. ஸோ நாங்கள் போகிறப்பவே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 45 minutesல கிருஷ்ணரை பார்த்துட்டு வெளியே வந்தோம். அப்புறம் இங்கே வந்துட்டு லேடிஸுக்கு தனி லைன், ஜென்ஸுக்கு தனி லைன். கிருஷ்ணரோட தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும். நாங்கள் வெளியே வந்ததும் துவஜாரோகன் பார்க்க கிடைச்சது. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேயும் புரி மாதிரி தினமும் ஃபிளாக் சேஞ்ச் பண்ணுவாங்க. கோமதி ரிவரோட இன்னொரு சைடு வந்தீங்கன்னா நிறைய ஃபிளமிங்கோஸ் பார்க்க கிடைக்கும். ரொம்ப சீனிக்கா இருக்கும் இந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் இங்க ஃபிளமிங்கோஸ்க்கு மிக்சர் எல்லாம் போடலாம், அங்கேயே வித்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இட் வாஸ் 9 o'clock. ஃபர்ஸ்ட் நாங்க குடிச்சது டீ, தள்ளு வண்டியில வித்துட்டு இருந்தாங்க. டீ பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஊர் வரணும், அட்லீஸ்ட் ஒரு தடவை. ஏன்னா அவ்வளோ நல்லா டீ போடுவாங்க. கெட்டி பால்ல செம்மையா டீ போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் அங்கே கிடைக்கிற லோக்கல் ஃபுட் தான் நாங்கள் சாப்பிட விரும்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு போஹா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கெட்டி தயிர் கொடுப்பாங்க, அதுவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போய் அங்கே ஒரு 2 சமோசா, தோக்லா, அப்புறம் காக்ரா, ஃபாஃப்டா இதெல்லாமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஜிலேபியெல்லாம் காலை பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிடுவாங்க. அதுவும் நாங்கள் வீட்டில் அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம். இங்கே ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் உள்ள கிருஷ்ணர் இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கெல்லாம் செம்ம கூட்டம் இங்கே. ஸோ உங்களில் யாராச்சும் துவாரகா வர்றதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு காலையில வந்துடுங்க. மணி ஏற ஏற கூட்டமும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி லோக்கல் எல்லாமே சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்.